இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. என்னுடைய கிராஸ் இருந்தது, அதை கழட்ட சொல்லிட்டாங்க திருப்பதியில். ப்ளஸ் வந்து பின்னாடி ஜான் அண்ட் சன்ஸ் யூடியூப் சேனல்னு போட்டிருந்தேன். அதில் ஜானை மட்டும் அது ஃபுல்லாகவே எடுக்க சொன்னாங்க. நான் ஜான்ற பேர் இருக்கவங்களே ஜான் இருந்தால் போகக்கூடாதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டுக்காக திருப்பதி வரைக்கும் போகிறோம். நம்ம ஃப்ரெண்டோட ஒரு இதுக்காக திருப்பதி போகிறோம். அப்படியே ஒரு சூப்பர் கண்டென்ட்டு. நாங்கள் போகிற இடத்துல நாங்கள் என்ன பண்ணோன்றத ஒரு வீடியோவாக உங்களுக்கு போடுறோம். நீங்கள் எங்கள் வீடியோவை பார்த்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. திருப்பதிக்கு போயிட்டு வர உங்களுக்கு நீங்கள் போயிட்டு வந்ததுக்கு உண்டான பலன் கிடைக்கிற அளவுக்கு நான் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல வீடியோவாக போடுறேன். ஜான் திருப்பதி போகிறோம் நம்ம. ஆமாம், ஜான் திருப்பதி போகிறோம். ஓகே, பாய் பாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் ஒரே வீடியோவாக எல்லாத்தையும் போடுறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஸ்பாட்டு இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கோம்? நம்ம திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் வெள்ளவேடில் இருக்கோம். பூந்தமல்லி தாண்டி ரைட் எடுத்துட்டோம். வெள்ளவேடு இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்லாம் எடுத்திருக்கோம். எங்களுக்கு நாங்கள் கிளம்பும்போது மணி 6 மணி. இப்போது மணி பார்த்தோன்னா எக்ஸாக்டாக வந்து 7:45. 1.25 மணி நேரம் எங்களுக்கு இந்த இடத்துக்கு நல்ல டிராஃபிக் இங்கே. அதனால் நீங்கள் எப்பயாவது திருப்பதி போகணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் பிஃபோராக இந்த ஆஃபீஸ் டைம் மிஸ் பண்ணி பிஃபோராக கிளம்புனீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ரீச் ஆகிடுங்க. அவுட்டர் ரீச் ஆகிடும். 6 மணி கிளம்புனதுனால நாங்கள் தப்பு பண்ணிட்டோம். கொஞ்சம் பிஃபோராக 4 மணி கிளம்பியிருந்தேன்னா 1 ஹவரில் பாஸ் ஆகிட்டு இருக்கோம். ஒரு 45 மினிட்ஸ் டிலே ஆகிருக்கு. நீங்களும் இனிமேல் அந்த மாதிரி போகிறதா கொஞ்சம் டிராஃபிக் அவாய்ட் பண்ணுறதுக்கு சீக்கிரம் கிளம்புங்க. இப்போ நாங்கள் ஒரு டீ சாப்பிட போகிறோம். டீ சாப்பிட்டுட்டு மறுபடியும் எங்கள் பயணம் தொடரும். 11 மணிக்குள்ளே நாங்கள் அங்கே ரீச் ஆகணும்னு டார்கெட் பண்ணியிருக்கோம். ஏன்னா 11:45 மேலே வண்டிங்க அலோவ் பண்ண மாட்டாங்க திருப்பதி மலை மேலே. அதனால் பிஃபோராக நம்ம போகணுன்றது இது பண்ணியிருக்கோம். போயிடும் ரீச் ஆகிடும். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி 11 மணிக்குள்ளே போய்டுறதுக்கு அந்த தரிசனத்தை பார்த்துட்டு உங்களுக்கு நான் காலையில் வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோஸ் வந்துட்டே இருக்கும், பார்த்துட்டே இருங்க. உங்களுக்கும் சேர்த்து நான் வேண்டிக்கிறேன். பாய் பாய். நாங்கள் வந்து கருப்பட்டி டீ, இங்கே கருப்பட்டி டீ தான் இருந்தது. நாங்கள் போகிற வழியில் நாங்கள் டீ கடை ரொம்ப நேரமாக தேடி டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். இந்த கருப்பட்டி டீயில் சாப்பிட்லான்னு கருப்பட்டி டீ அல்வா கடை ஒரு டீ அடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கடையில் செம்பருத்தி டீ இருக்குது. பக்கத்தில் ஆவாரம்பூ 2 டீ, ஏற்கடலை. கடை பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. பார்ப்போம். கடை பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது. டீ வடை பஜ்ஜி யாரெல்லாம் தனியாக உட்காந்துருக்கு. வடை பஜ்ஜிலாம் தனியாக உட்காந்துருக்கு. ஓகே, ஏன்டா டேய் நல்லா இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, இந்த டீயை சாப்பிட்டு ஓகே. கருப்பட்டி சுகரில் சாப்பிட்டதுனால கருப்பட்டி நமக்கு டிஃப்ரெண்டாக இருக்குது. டீ நல்லா இருக்கு. பகுத் அச்சா காபி. ஓ, இது டீ நாட்டு சர்க்கரையா? ஓகே, இது வந்து கருப்பட்டி. இது என்னது, நாட்டு சர்க்கரையா? கருப்பட்டி. ஓகே, இது வந்து கருப்பட்டி காஃபி. இது கருப்பட்டி டீ. கருப்பட்டி டீ நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் நமக்கு கருப்பட்டியை சாப்பிட்டதுனால அந்த டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஓகே, இதுக்கப்புறம் நாங்கள் அடுத்த ஸ்பாட்டில் இது போகிறோம். ஓகே, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து இப்போ நாங்கள் வந்து எங்கே இருக்கோம்? திருத்தணியில் டிஃபன் சாப்பிட்டு இருக்கோம். அதுவும் சுட சுட தோசை. திருத்தணி இதை எடுத்து சாப்பிட்டு போகிறோம். மாலை சட்னி ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கார சட்னி எனக்கு வேண்டாம். ஏய், வெஜ்ஜு தானே? வெஜ்ஜு தான். வெஜிடேரியன். சாம்பார், சிறுபருப்பு சாம்பார் நல்லா இருக்கு. அருமையான டிஃபன். சுட சுட
நல்லா சட்னி சாம்பார் நல்லா இருக்கு. ஓகே டேஸ்ட் பண்ணி ஓகே நல்லா இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் சப்பாத்தி கொண்டாங்க. நைட்டு வந்து ஒரு 9:30 மணி ஆகுது. அடுத்த ஸ்டேஷன் எங்கன்னு தெரியல. அடுத்த ஸ்டேஷன் நிப்பாட்டினா ஒரு வீடியோ போடுறேன். ஓகே நாங்கள் இப்போ சாப்பிட்டு முடிக்கிறோம். ஒரே ஒரு தோசை போதும். ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஆளுக்கு ஒரு தோசை ஒரு சப்பாத்தி சாப்பிட்டு முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்புறோம். இது வந்து திருத்தணியில் இருக்கோம். அடுத்து நேராக கீழ் திருப்பதி தான், வேறு எங்கேயும் ஸ்டாப்பிங் இல்லை கிடையாது. ஒரு வேளை எங்களுக்கு கீழ் திருப்பதி போய் டீ சாப்பிட்ணும்னு நினச்சோன்னா சாப்பிடுவோம், இல்லைன்னா நேராக மேலே டீ சாப்பிட்டு மேலே ஏறும்போது வீடியோ எடுத்து போடுறோம். இன்கேஸ் நைட்டு எப்படியாவது ரீச் ஆகிட்டு முடியலன்னா காலையில் பார்த்துட்டு வந்துடும். ஓகே எங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே பாய். வந்து திருப்பதி ரீச் ஆகிட்டு இங்கே ஒரு டீயில் காஃபி. டம்டி மாதிரி கருப்பட்டி டீ கிடையாது. டம்டி கருப்பட்டி டீ மாதிரி இல்லையே. ஜிலேபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கீழ் திருப்பதியில் இருக்கோம். கீழ் திருப்பதி வந்துட்டோம். இப்போது டைம் பார்த்தீங்கன்னா 10:47. இப்போது நாங்கள் ஒரு அருமையான ஒரு டீ சாப்பிட்டோம். கருப்பட்டி டீ இங்கே தான் இருந்தது. நாங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நாங்கள் மலை ஏற போகிறோம். இதுக்கப்புறம் எங்களுக்கு மலை ஏறும்போது எங்களால் என்ன வீடியோ எடுக்க முடியுதோ அதை மட்டும் எடுத்து போடுறோம். அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னே மொபைல் அலௌடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் என்ன எங்களுக்கு வீடியோ எடுத்து போட முடியுமோ அதை நாங்கள் போட்டுருவோம். ஓகேவா? ஓகே பாய். திருப்பதி போகிறோம். இப்போ வந்து என்ன ஒரு விஷயம்னா, தரிசனத்துக்கு 6 மணி நேரம் 8 மணி நேரம்னு சொல்கிறாங்க. அந்த 6 மணி நேரம் 8 மணி நேரம் நாங்கள் ரீச் அங்கே ஒரு வேளை எப்படி இருக்கும் என்னன்னு எங்களுக்கு தெரியல. போனோன்னா தான் தெரியும். ஒரு வேளை ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுன்னா நாளைக்கு காலையில் கண்டினியூ பண்ணுவோம். ஆனால் உங்களுக்காக நான் லட்டு வாங்கிட்டு வரேன், இப்படி காமிக்கிறேன், பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்க. ஓகே இப்போது நாங்கள் மலை ஏற போகிறோம். மலை ஏறிட்டு அந்த மலை ஏற வீடியோ போடுறோம் திருப்பதிக்கு. ஆமாம். ஆனால் என்ன ஒன்றுன்னா இங்கே இருட்டாக இருக்கும். ஃபுல்லாக டைம் ஆயிடுச்சு. ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரியே இருக்கு. பாருங்க மேலே எல்லாம் ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரியே எல்லா இடத்துலையும் ஜிலேபி பிச்சு போட்ட மாதிரியே இருக்கு. ஒருத்தர் பாருங்க, ஒருத்தர் சுடிதார் போட்டு வந்துட்டு இருக்காரு. ஆமாம், எப்படி நாம் இது பண்ணிட்டு இருப்போம். ஃப்ரெண்டு அவரை பார்த்தீங்கன்னா சுடிதார் தெரியல, நாங்களாம் ஷர்ட் போட்டு சுடிதார் போட்டு நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க. ஓகே பாய் காய்ஸ். ஓகே பாய் காய்ஸ். நாங்கள் மலை ஏறிட்டு அந்த வீடியோ எடுத்து நாளைக்கு அப்லோட் பண்ணுறோம். பாய் 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 பாய். இந்த பிரிட்ஜ் ரொம்ப தூரம் போகுது போல இருக்கு. பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுது. இந்த பிரிட்ஜு ரொம்ப தூரம் போகணும்னு நினைக்கிறேன். இந்த பிரிட்ஜு ஏரியாலாம் நமக்கு அந்த ஹில்ஸ் ஏரியா வந்துடும். அங்கே பாருங்க, அந்த திருப்பதி அந்த மலை தெரியுது. அது இல்லை, நாமம் அது தெரியுது. நாமம் தெரியுது, ஆனால் இதில் வீடியோவில் தெரியல. இருந்தாலும் எங்களுக்கு தெரியுது நாமம். ஏய், இந்த இடத்துக்கு தான் நம்ம ரோடு போடுமா? நான் வந்து நீ ஸ்டாப் போகுது. In 400 meters at the roundabout, take the first exit. அங்க ஒரு கீழே பொண்ணு நினைக்கிறேன். கீழே பொண்ணு நினைக்கிறாங்க. மேலே வந்துட்டோம்டா தெரியாம. பஸ் ஸ்டாண்ட் எங்கே? பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் தான் டிக்கெட் போடணும். ஆமாம், டிக்கெட் போடணும். நான் பார்த்துக்கலாம், போய் என்கொயரி பண்ணிக்கலாம். எங்கேயோ ஒரு இடத்துல ஏதாவது போடுவாங்க. இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா ஒரு
இவ்வளோ பெரிய பிரிட்ஜுக்கு போட்டுருக்காங்க போது இப்போ தான் நல்லா இருக்கு பக்காவாக போட்டுருக்காங்க. Exit the roundabout. Continue for 3 kilometers. திருமலை பைபாஸ் நேராக திருப்பதிக்கு போகிறதுக்கு ஒரு புது பைபாஸ் போட்டிருக்காங்க. அருமையான பைபாஸாக இருக்குது. இது நேராக போய் திருப்பதியில் தான் இறங்கும் போல இருக்குது. திருமலையில் அந்த என்ட்ரன்ஸ் அந்த ஸ்ரீவாரி மெட்டின்னு சொல்லிட்டு அங்கே தான் போய் இறங்கும் இது நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு இந்த பிரிட்ஜ். இது நல்ல ஸ்கீம். இது திருப்பதி கவர்மெண்ட்டில் திருப்பதி கார்பரேஷனில் இது நல்லா பண்ணியிருக்காங்க உண்மையாகவே. இங்கே பஸ் ஸ்டாண்டு தான் இருக்குது. பையன் பித்துக்கு இருப்பான். நம்ம அங்கே தான் இறங்கியிருக்கோம். சரி பரவாயில்ல விடுங்க. நான் எதை எடுக்கணுமா? இல்லை ஃப்ரெண்ட்டு இல்லையே இது டிக்கெட் எடுக்கிறதுக்கு நம்ம ஃப்ரெண்டு காய்ஸ். இது அருமையான பிரிட்ஜ். பைபாஸ் இருக்குது. திருமலை பைபாஸ்னே போட்டிருக்கான் உள்ள. சூப்பராக இருக்குது பக்காவாக போட்டு. ஆக்சுவலாக தமிழ்நாடு ரூட்டு மட்டும்தான் சரியில்லை. ஆந்திரா வரனீங்கன்னா இந்த ரூட்டு வந்து பெட்டர் ரூட்டு. தமிழ்நாடு வர வரைக்கும் கொஞ்சம் ரோடு மோசமாக இருக்குது. அதுக்கப்புறம் ஆந்திரா கவர்மெண்ட் வந்தோடனே ரோடு சூப்பராக இருக்குது, எக்ஸலண்ட்டாக இருக்குது. உள்ளே வந்தோடனே திருப்பதி கீழ் திருப்பதி வந்தோடனே எக்ஸலண்ட் ரோடு. அங்கேயே ஒரு பைபாஸ் சிட்டிக்குள்ளேயே போக வேண்டியதில்லை. நேரம் பைபாஸ் எடுத்து நேரம் கீழ் திருப்பதி மீன்ஸ் அந்த ஸ்ரீவாரி மெட்டின்னுவாங்க. நம்ம ஏறணும் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வரையும் போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பிரிட்ஜு. இது அருமையாக பிரிட்ஜு கிட்டத்தட்ட ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். 8 கிலோமீட்டருக்குலாம் இருக்காது, அவ்வளோ பிரிட்ஜாக இருக்கும். 8 கிலோமீட்டர் இருக்கும். போகணும்னு தெரியும். நான் சொல்கிறேன் எவ்வளோ கிலோமீட்டர். 27 கிலோமீட்டர் தெரியும். 5 கிலோமீட்டர் வந்திருக்கும். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் போகணும்னு நினைக்கிறேன். நம்ம நல்ல ஸ்கீம் தான் இது. நல்ல பிரிட்ஜ். இது எப்போ போட்டாங்கன்னு தெரியல. நாங்கள் வந்து ரொம்ப நாள் ஆகுது திருப்பதிக்கு. சூப்பராக இருக்குது பிரிட்ஜ். ரோடு நல்லா இருக்குது, எக்ஸலண்ட்டாக போட்டுருக்கோம். நாங்கள் ரீச் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா இப்போது 10:55. இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் நாங்கள் ரீச் ஆகிடுவோம் திருப்பதி. மேல் திருப்பதி ரீச் ஆகிட்டு வீடியோ போடுறோம். பாய். இந்த லெஃப்ட்டு தான். இந்த பாருங்க வந்துட்டோம். ஏடுகுண்டல வாடா வெங்கட்ரவனா கோவிந்தா. திருப்பதி வந்துட்டோம். மேலே ஏற போகிறோம் ஹில்ஸு. இதுக்கப்புறம் ஹில்ஸ் ஏற போகிறோம். இதுதான் திருப்பதி. தெரியுதா உங்களுக்கு? நாமம் சங்கு சக்கரம். இதுதான் திருப்பதி ஸ்ரீவாரி மெட்டி ஹில்ஸ் நம்ம ஏற போகிறோம். மேலே ஏறிட்டு கொஞ்சம் தூரம் வீடியோ காமிக்கிறோம். இருட்டாக தான் இருக்கும். இந்த ஸ்ட்ரெச் மட்டும் காமிக்கலாம். நைட் ட்ராவலிங்கிறதுனால செக் பண்ணுவாங்கல்ல. இப்போ செக்கிங் பாயிண்ட் டோல் கேட்டுக்கு வந்துடுவோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் டோல் ரீச் ஆகிடும். டோல் கேட் இன்னும் வரல. டோல் கேட் வந்துருச்சுன்னா கீழ் திருப்பதியோட எண்டுக்கு வந்திருக்கோம். இன்னும் ஒரு 2 monthஸில் போய்டும். ஆமாம், அது வரைக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதுக்கு மேலே நம்ம எப்படி போகிறோம் அப்படின்றது இன்னும் 1 கிலோமீட்டர் இருக்குது. 1 கிலோமீட்டர் போனால் டோல்கேட் வந்துடும். அங்கே தான் செக்கிங் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஏற வேண்டியதுதான். இதுதான் அந்த ரோடு. உண்மையாக நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. நீட்டாகவும் இருக்குது என் ரோடெலாம். திருப்பதினாவே கொஞ்சம் நீட்னஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ரோடு. நியர்பை வந்துட்டோம். திருமலா ஏறதுக்கு இன்னும் 800 மீட்டர் தான் இருக்குது. செக் போஸ்ட் கிட்ட வந்துட்டோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பதியோட முக்கியமான ஒரு ஜங்ஷன். இவர் யார்? அந்த சாமி கருடர். இவர் தான் கருடர். பாதுகாவலராக இருக்காரு. இதான்டா. ஓகே போயிடு. இதுதானா? இதில் போவாங்க நினைக்கிறேன். இதுலையாவது தெரியலையா? போயிடு. இதுலேயே போயிடு. உள்ள போயிட்டு இருக்கோம். அதான் செக் போஸ்ட் வரைக்கும் போவோம். இதான் திருமலை இடம். இதுதான் டோல் ஏறுறது. டோல் திருமலை செக் போஸ்ட் டோல். இப்போ வந்து வண்டியை பயங்கரமாக செக் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுவாங்க. நான் ஒரு வாட்டி வந்தப்போ ஃப்ரெண்ட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக் பண்ணுவாங்க. மற்ற இடத்துல செக் பண்ணுற மாதிரி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா கையெல்லாம் உள்ளே விட்டு சீட்டு கீழே எங்கெங்கெல்லாம் கை விட்டு செக் பண்ண முடியுமோ செக் பண்ணிடுவாங்க. செக் பண்ணி தான் மேலே விடுவாங்க. இப்போ நம்ம வண்டியை எந்த அளவுக்கு செக் பண்ணுறாங்கன்னு தெரில. நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. இருந்தாலும் ஓகே, ஆஸ் யூஷுவல் ரெகுலர் ப்ரொசீஜர். நம்ம அதுக்கு
ஒத்துழைப்பு கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, நாங்கள் செக்கிங்லாம் முடிச்சு இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. என்னுடைய கிராஸ் இருந்தது, அதை கழட்ட சொல்லிட்டாங்க திருப்பதியில். ப்ளஸ் வந்து பின்னாடி ஜான் அண்ட் சன்ஸ் யூடியூப் சேனல்னு போட்டிருந்தேன். அதில் ஜானை மட்டும் அது ஃபுல்லாகவே எடுக்க சொன்னாங்க. நான் ஜான்ற பேர் இருக்கவங்களே ஜான் இருந்தால் போகக்கூடாதான். என்ன நியாயமாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஜானுன்னு பேர் போட்டிருந்தேன், அவங்க போகக்கூடாது அப்படின்ட்டாங்க. அந்த பேரை மட்டும் ஒரு கத்தி கொடுத்து ரப் பண்ண சொல்லிட்டாங்க. அப்புறம் என்கிட்ட இருந்த கேமராவை வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. சரி, ஓகே, எல்லா விஷயத்தையும் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் ஓகே தான். பட் ஆனால் அந்த பேர் எடுக்க சொல்கிறதுலாம் ரொம்ப ஓகே, இது ரொம்ப ஓவராக இருக்குது. ஜானுன்ற பேரெல்லாம் எடுக்கணும்னா என்ன அர்த்தம்? திருப்பதிக்கு வரவங்களாம் அப்போ ஜான் இருக்கக்கூடாது தான். இந்த மாதிரிலாம் பண்ணால் எப்படி? நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஓகே ஓகே, எல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டு. அதனால் நாங்களும் எடுத்துட்டோம், வேறு வழியில் வந்துட்டோம். இதுக்காக என்ன பண்ணுறது? ஓகே, அவங்க எடுக்கணும்னு சொல்லும்போது எங்களால் ஒன்றும் சொல்ல முடியல. கண்டிப்பாக எடுத்தே ஆகணுன்றாங்க. ஜானுன்ற பேர் அழிச்சிட்டோம். எங்ககிட்ட இந்த கேமராவை அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம். இது வந்து மொபைலில் தான் எல்லாமே. நாங்கள் ஆக்சுவலாக ஸ்டார்டிங்லேருந்தே மொபைல் தான் ரெக்கார்டிங் பண்ணுறோம். கோப்ரோ கேமரா எதுவுமே யூஸ் பண்ணல. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே திரும்ப அலோவ் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த கேமராவை கொடுத்தா அதுக்கு வந்து எந்த ரெசிப்டும் கொடுக்கல. சும்மா ஜஸ்ட் நம்ம ஃபோன் நம்பர் மட்டும் எழுதி வச்சுட்டு அனுப்பிச்சி விட்றாங்க. அதுக்காக நம்ம நண்பர் அனுப்பிச்சி விட்ருக்கேன். போய் அட்லீஸ்ட் ஒரு ரெசிப்டாவது எழுதி வாங்கிட்டு வா. வந்ததுக்கப்புறம் 50,000 ரூபா கொடுத்து வாங்கிருக்கேன், கேமரா எதாவது ஆகிட போகுதுன்றதுக்காக போயிருக்காரு. பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது நாங்கள் ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு அனுபவத்துக்கு. ஓகே, இதுவும் ஒரு அனுபவம் தான், பரவாயில்ல, பார்த்துக்கலாம். என்ன இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு ஒரு யோசனை இருந்தது. சரி, ஓகே, அவங்களுடைய ரூல்ஸ் போல் பார்த்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுடைய தரிசனம்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. நான் பாதியிலே வந்துட்டேன், என்னால் முடியல, ரொம்ப டைம் ஆகி போச்சு. இவர் தான் ஃபுல்லாக தரிசனம் முடிச்சுட்டு வந்தார். அப்புறம் வந்து 12:30க்கு தரிசனம் உள்ள 12:30க்கு கோயில் உள்ள அனுப்புகிறாங்க. 2:30 மணிக்கு தான் தரிசனம் பார்த்து முடித்தேன். பார்த்துட்டு லட்டு வாங்கிட்டேன், பெரிய சைஸ் லட்டு. ப்ளஸ் இது சின்ன லட்டு 6 லட்டு. இது ரொம்ப முக்கியமாக இங்கே பாருங்கள், எங்களுடைய இந்த ஜான் அண்ட் சன்ஸில் ஜான் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அதனால் ரொம்ப சேட் ஆகிட்டோம். ஜானை மட்டும் எடுக்க வேண்டியதாக போச்சு. தூக்கிட்டாங்க. ஜானுன்ற பேர் இருந்தால் உள்ள அலோடு இல்லை. ஓகே, அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்ட்டு அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்து நாங்கள் எங்கே போகிறோன்றதை பார்த்துட்டு வீட்டுக்கு தான்